ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது புதன், நன்மையும் தீமையும். ஜோதிட சாஸ்திரத்தில் மிக சிறு அளவிலான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது புதன் தான். சூரியனுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கக்கூடியவர், மிகவும் வேகமான செயல்பாட்டுக்கு காரகர் புதன். காரணம், அவர் அவ்வளோ வேகமாக செயல்படலைன்னா சூரியன் எனும் மாபெரும் ஒளிக்குள்ளே அமிழ்ந்து போயிடுவார். கிரகங்கள் வரிசையில் முதல்ல வர்றவர் புதன் தான். அவருக்கு அடுத்தது தான் சுக்கிரன், அதுக்கப்புறம் பூமியின் துணைக்கோளான சந்திரன், அதுக்கு பிறகு வரக்கூடியது செவ்வாய். சூரியனுக்கு அடுத்து இந்த வருஷம், அதுக்கப்புறம் குரு பகவான், அதுக்கப்புறம் கடைசியாக சனி பகவான். அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இதில் சந்திரனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம், மாய உலகம் அப்படிங்கிறதெல்லாம் ராகு கேது, பிளாக் ஹோல்ஸ். பூமிக்கு மட்டுமே ஸ்பெஷலாக வேலை செய்யக்கூடிய கிரகங்கள் இவங்க. இதில் புதனுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேகம்தான். மற்றவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க செயல்பட்டு முடிச்சிடுவாங்க. அதீதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் புதன். ஈர்ப்பு சக்தி மிக்க கிரகமும் அவர் தான். அதீதமான ஈர்ப்பு சக்தி கொண்டதுனாலேயே மோகன சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றவர்களின் கவனத்தை தன்பால் ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்ட கிரகம் புதன். தொடர்புகள் மிகுந்த கிரகம் புதன். அறிவாற்றல் மிக்க கிரகம் புதன். புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிகோணுபவர் புதன். ஆராய்ச்சியாளர்களை உருவாக்குறவர் புதன். கம்ப்யூட்டர் துறைன்னு இன்றைக்கி நம்ம கோலைச்சிட்டு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முழுக்க புதனுடையது. வானவியல் சாஸ்திரமாகட்டும், மற்ற எந்த விதமான கலைகளாகட்டும், அத்தனையுமே ஒரு புதிய கோணத்தில் பார்த்து அதில் புது புது யுக்திகளையும் விஷயங்களையும் கண்டுபிடிக்கக்கூடிய கிரகமும் புதன் தான். ஆராய்ச்சியில் அடுத்த கட்டம் அதற்கு அடுத்த கட்டம்ங்கிறதும் அப்படி தான். கணித விற்பனர்களை உருவாக்குறவர் புதன். உலகமே ஒரு கணக்கு தான், கணக்கீடுகளின் அடிப்படையில் தான் அனைத்தும் செயல்படுங்கிற தன்மை கொண்ட கிரகமும் புதன் தான். நுனிப்புள் மேயும் திறனுடையவர். ஒரு விஷயத்தை தொடர்ந்து கற்றுக்கணுங்கிற எண்ணம் புதனுக்கு இருக்கவே இருக்காது. அடுத்தது என்னன்னு வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கும் தன்மை கொண்டவர். புதனுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு தெரியாத சப்ஜெக்டே இருக்காது. அவங்கள்ட்ட நீங்கள் எதை பற்றி பேசுனீங்கனாலும் அதை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசக்கூடிய அளவுக்கு அறிவுசார் விஷயம் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா ஆழமான அறிவு அதில் இருக்காது. அதை தெரிந்து கொள்வதற்கும் அவங்களுக்கு ஆசை இருக்காது. அடுத்தது பார்த்துக்கலாம், போதும் இந்த லெவல் தெரிஞ்சால் போதும்னு இருப்பாங்க. சாமர்த்தியசாலிகளை உருவாக்குற கிரகமும் புதன் தான். அதீதமான சாமர்த்தியசாலிகளை உருவாக்குறவர் அவர். திறம்பட தனது சாதனைகளை மற்றவர்களுக்கு எடுத்துரைத்து அதன் மூலமாக காரியம் சாதித்து கொள்ளும் தன்மை கொண்ட கிரகம் புதன். சுயகாரிய புலி புதன். இவர் எல்லார் கூடயுமே தொடர்பில் இருப்பார். கீழ்த்தட்டு மக்களிலிருந்து கோடீஸ்வரர்கள் வரைக்கும் எல்லார்கிட்டையுமே டச்சில் இருக்கக்கூடிய கிரகம். அதாவது தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் புதன்கிறதுனால அதீதமான தொடர்புகள். மற்றவர்களை விட வேகமாக சிந்திப்பதும் செயல்படுவதும் இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது. அதே நேரத்தில் இந்த வேகமான சிந்தனையும் செயல்படுதலும் இவங்களுக்கு பல நேரங்களில் மைனஸ் பாயிண்டாகவும் மாறிடும். எதிர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்திவிடும் தன்மை இந்த புதனுக்கு உண்டு. வேகம் சில நேரங்களில் வெற்றியையும் பல நேரங்களில் மன வருத்தத்தையும் கொடுத்துடக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். ஆழ்ந்த ஜோதிட அறிவை தரக்கூடியவர் புதன் தான். ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் கோலேச்ச வைக்கிறவர் புதன். சூரியனோடு சேர்ந்த நிலையில் இவர் புத ஆதித்ய யோகத்தை பெற்றார்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான அரசாங்கத்தின் ஆணைகளை எடுத்து நிறைவேற்றும் தகுதி கொண்ட உயர் பதவிகள் வகிக்க வைக்கிறதுக்கும் இவருக்கு சக்தி உண்டு. சூரியனும் புதனும் சேர்ந்து வலுப்பெறது, 2 பேரில் ஒருத்தர் வலுவடைகிறது அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, இப்போ மிதுனத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, கன்னியில் இருந்தாலும் சரி, மேசத்தில் இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் ஒருத்தர் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அறிவாற்றல் ரொம்ப மிகுதியாக இருக்கும். இந்த அறிவாற்றலை பயன்படுத்தி மற்றவர்களை விட ஒருபடி முன்னேறி வேகமாக சென்று வெற்றி வாகை சூடும் அமைப்புகள் இருக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வைக்கக்கூடிய சூட்சுமதாரிகள் இந்த புதன் சூரியன் கனெக்டிவிட்டி தான். நார்மலாக சிவில் சர்வீஸ் எழுதலாம்னு இருக்கேன் சார் அப்படின்னு யாராவது ஜாதகத்தில் கேட்டாங்கனாலே நான் இந்த 2 கிரகங்களின் இணைவு சிறப்பாக இருக்கிறதாங்கிறத தான் பார்ப்பேன். அது பார்த்து தான் உங்களுக்கு ஓகே பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ புதனுடைய பெருமைகள் இந்த மாதிரியான நன்மைகளை தரக்கூடிய வேகமான செயல்திறன், மற்றவர்களோட ஒருபடி முன்னாடி நிற்கிறது, அறிவாற்றல் மிக்கவங்களாக இருக்கிறது. குரு இல்லாத கல்வி புதனுடையது. குருவே தேவையில்லை, இவங்களே கற்றுக்குவாங்க.
எல்லா விஷயத்தையும் கண்ணால் பார்ப்பது கையால் செய்யுங்கிற மாதிரியான வித்தைக்கு காரக கிரகம் புதன் தான். புகைப்பட கலைத்துறையில் மிகச்சிறந்தவர்களை உருவாக்குறது புதன், நடிப்பாற்றல் மிக்கவங்களை உருவாக்குறது புதன், இசை இயல் நாடகங்கிற கலைகள் எல்லாத்துக்கும் காரக சந்திரனின் மகன் தானே புதன். அதனால் சந்திரனுக்கு வரக்கூடிய நிறைய விஷயங்கள் புதனுக்கு வரும். சந்திரன் ஒரு வேகமாக செயல்படும் கிரகம், புதன் ஒரு வேகமாக செயல்படும் கிரகம். சந்திரன் கலைகளுக்கு காரகன், புதன் கலைகளுக்கு காரகன். சந்திரன் கற்பனை திறனுக்கு காரக கிரகம், புதன் கற்பனை திறனுக்கு காரக கிரகம். படைப்பாற்றல் மிக்கவர்களை உருவாக்குறது, எழுதுவது, இயங்குவது, இயக்குவது, நடிப்பது, பாடுவது, இசைத்துறை, கலைத்துறை, புகைப்படத்துறை, கம்ப்யூட்டர் துறை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய துறைகள், ரோபோட்டிக் இன்ஜினியரிங் மாதிரியான துறைகள், அரசாங்கத்தின் உயர் பதவிகள் வகிக்கும் யோகிதைகள்னு புதனால் நிறைய நல்ல பலன்கள் உண்டு. இதே புதனுடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேகம்தான். ஒரு விஷயம் அதிகமாக போயிடுச்சுன்னா அதனால் ஏற்படுற சிக்கல்களும் இருக்கும் இல்லைங்களா. இப்போ ஒரு ரோட்டில் அனுமதிக்கப்பட்ட வேகம்ங்கிறது 60 கிலோமீட்டர் ஸ்பீடுனா அந்த இடத்துல ஒரு 80 வரைக்கும் போகிறவங்க ஓகே. ஆனால் அதே 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது நல்லா தான் இருக்கும் போகிறதுக்கு. ஆனால் ஒரு செகண்ட் ஏமாந்தம் பண்ணாலும் அது பெரும் விபத்தில் கொண்டு போய் சேர்த்து மொத்தமான வாழ்க்கையும் முடிச்சு விட்டுட்டு போயிடும். ஸோ அந்த வேகத்தினாலேயே ஆபத்தை சந்திக்கும் கிரகமும் புதன் தான். அதே மாதிரி இவங்க தோல்வியை பார்த்து எப்போவுமே கவலையப்பட மாட்டாங்க. இன்னொன்று, தோல்வியிலிருந்து பாடமும் கற்றுக்க மாட்டாங்க. ஒருத்தர் தோற்பது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கும். அந்த பாடத்தை அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் அடித்தளமாக கொண்டு மேற்கொண்டு தோற்காமல் இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு அது வரவே வராது. சூதாட்ட மன்னர்களை உருவாக்குற கிரகம் புதன். திருப்பி 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 போய் சூதாடி வாழ்க்கையவே தொலைச்சிடக்கூடிய தகுதியை கொடுக்கறதும் புதன் தான். ஷேர் மார்க்கெட்லேயே முழுகி போய் மொத்த குடும்பத்தை மறந்துடக்கூடிய சூழ்ச்சிகளை தரக்கூடிய கிரகமும் புதன். கடனாலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உண்டு இல்லைன்னு பண்ணிடக்கூடிய சாமர்த்தியம் புதனுக்கு உண்டு. இவர் காலவருஷனுடைய 6ஆம் வீடான கன்னியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணங்கிற 3 வலுவையும் பெறக்கூடியவங்கிறதுனால கண்ணிமைக்கும் நேரத்தில் கடனுக்கு மேலே கடனை கொடுத்து வட்டிக்கு மேலே வட்டி கட்ட வச்சு வாழ்க்கையவே ஒரு கேள்விக்குறியாக்கிட்டு போயிடுவார். புதனுடைய அம்சமான நாராயணன் கலியுகத்தில் கடன்கார கடவுளாக திருப்பதியில் உட்காந்துட்டுருக்கார். கலியுகம் முடியும் வரைக்கும் நான் கடனுக்கு வட்டி தான் கட்டிகிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடை தரும். அதே மாதிரியான ஒரு கிரகம் தான் புதன். அவசரத்தனம், முந்திரி கொட்டத்தனத்தினாலேயும் நிறைய நல்ல வாய்ப்புகளை வீணடிச்சிடக்கூடிய தன்மையும் புதனுக்கு உண்டு. எல்லா முயற்சிகளும் செய்து வெற்றி பெறுவதற்கு முன்னாடி அதிலிருந்து வித்ட்ரா வாங்கிடுவாங்க, திரும்பி போயிடுவாங்க. இது புதனுடைய இன்னொரு மிகப்பெரிய பலகீனம். மற்றவங்களோட ரொம்ப சாமர்த்தியமாக முயற்சி பண்ணுவாங்க. இவங்களுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நிதானம். வேகமாக செயல்பட்டே தீர வேண்டும் என்கின்ற கட்டாயம் கொண்ட கிரகம் புதன்கிறதுனால நிதானம்ங்கிறது இவங்களுக்கு கிலோ என்ன விலைன்னு கேட்குறது மாதிரி ஆகிடும். இந்த பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்கிறது இவங்களுக்கு பொருந்தாது. பதறித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க. எதிலும் ஒரு அவசரம் இருக்கும், எதிலும் நிதானமற்ற தன்மை இருக்கும். இதனாலேயே நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகளை பூரா மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 4 லிஃப்ட் இருக்கிற இடத்துல 4 பட்டனையும் போய் படக்கு நமிக்கிட்டு இது திறந்தோன்னே அதுக்கு ஓடுறது, அது திறந்தோன்னே இதுக்கு ஓடுறதை செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான்னா அவர் புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறான்னா. வேகம், எதற்கெடுத்தாலும் வேகம், எதற்கெடுத்தாலும் பதட்டம் அப்படிங்கிற அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். கடன் நிலைகளில் கவன சிதறல்கள் ஏற்படுவது, எதுவாக இருந்தாலும் உடனே நடக்கணும், எனக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு செயல்படுறது, அதனாலேயே பெரும் இழப்புகளை சந்திக்கிறது இவங்களுடைய விதியாகவே இருக்கும். 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை 12 ரூபா கொடுத்து கூட நான் உடனே வாங்குவேன், அது என்னுடைய சாமர்த்தியம் திறமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது புதனுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ். அதே பொருளை கொஞ்சம் யோசித்து ஒரு 2 நாள் டைம் எடுத்து வாங்கினா 7 ரூபாய்க்கே வாங்கிட முடியுங்கிற அந்த நிதானம் இவங்களுக்கு வரவே வராது. நான் நஷ்டப்படுறதை பற்றி கவலைப்படாமல் நான் செய்து முடித்து விட்டேன் இல்லையா அப்படிங்கிறது மாதிரி காரியம் நடக்கிறதுக்கு மட்டும்தான் இவங்க கவனம் செலுத்துவாங்களே ஒழிய அந்த காரியத்தினால நமக்கு லாபம் இருக்கிறதா இல்லையான்றதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. யோசிக்காமல் செயல்படும் தன்மை புதனுடைய இன்னொரு மிகப்பெரிய பலகீனம். எது பலமாக செயல்படுகிறதோ அதுவே பலகீனமாகவும் மாறும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம உடம்பை வலுவாக்குறதுக்கு உணவுகள் தேவை. அதே உடம்பை பலகீனப்படுத்துறதும் அதே உணவுகள் தான். சரியான உணவு உடம்பை வலுப்படுத்துது, அது அளவுக்கு மீறி போகும்போது என்ன ஆகுது, நம்ம உடம்பை பலகீனமாகுது. அதே மாதிரி தான் புதனுடைய வேகம் அவர்களை மற்றவர்களை விட அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி முன்னாடி கொண்டுட்டு போகும். அதே வேகம் அவர்களை வீழ்ச்சி அடையும் வைத்துவிடும். ஸோ வேகம் தான் புதனுடைய மிகப்பெரிய பலகீனம். அதனால் ஏற்படுற இழப்புகளை பற்றி கவலைப்படாத தன்மை. வாழ்வியல் சம்பவங்கள் மூலமாக எந்த ஒரு பாடமும் கற்றுக்க முடியாது,
எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செஞ்சு முன்னேறி போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற நினைப்பு, எதையும் தக்க வைத்து கொள்ள இயலாத தன்மை. புதனுடைய லக்னங்கள் ரெண்டுமே பாருங்கள், மிதுனமும் கன்னியும். இது ரெண்டுமே உபய லக்னங்கள். அப்போ எது வந்தாலும் அதை தக்க வச்சுக்க, தன்னுடைய பதவியா, சொத்தா, சுகமா, அந்தஸ்தா, வாகனமா, யோகங்களா, பொருளாதாரமா, எதையுமே தக்க வச்சுக்க முடியாத தன்மை கொண்ட கிரகம் புதன். அப்படியே வர 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 திருப்பி திருப்பி விட்டுடுவான். வாழ்க்கையை திரும்ப திரும்ப ஜீரோவிலேருந்து ஆரம்பிக்கிற தன்மையும் புதனுடைய ஆதிக்கத்துக்கு தான் உண்டு. இந்த புதன் ஒரு லாகான் இல்லாத குதிரை மாதிரி, கட்டுப்படுத்த முடியாதவர். இவர் கண்ட்ரோலாக இருக்கிறதுங்கிறது சூரியனோடு சேரும்போது இருப்பார். இவரோட பெரிய ஆளுங்க யாராவது இவர் கூட இருந்து இவரை கட்டுப்படுத்தினா மட்டுமே புதனுடைய ஆதிக்கத்தினால் நன்மைகள் ஏற்படும். தன்னிச்சையாக செயல்படும் புதன் எப்போதும் ஒரு அவசர கொடுக்கை தனத்தினாலேயே வாழ்வியல் அனுபவங்களை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாத தடைகளை ஏற்படுத்தி ஜாதகரை பெரும் வீழ்ச்சியில் தள்ளிவிடும் தன்மையும் கொண்டவருங்கிறது இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. ஸோ புதன் கடிவாளம் இல்லாத குதிரை. அவருக்கு கடிவாளம் ஒருத்தர் போடணும். அது சனியாலேயோ, சூரியனாலேயோ, செவ்வாயாலேயோ, ராகு கேதுகளாலேயோ நிகழும். அப்படி இருந்தால் மட்டுமே புதனுடைய ஆதிக்கத்தின் மூலம் நாம் நற்பலன்களை அடைய முடியும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.